ஹாய் டீச்சர்ஸ், அனைவருக்கும் வணக்கம். நிறைய பேர் எதிர்பார்த்துட்டு இருந்த பிஜிடிஆர்பிக்கான நோட்டிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ ஒரு சிலர் வந்து கேட்டிருந்தது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒன் டே ஸ்டடி பிளான் மாதிரி எதனா சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க. ஸோ எல்லாத்துக்குமே தெரிஞ்சது தான். ஸோ ரொம்ப முக்கியம் என்னென்னா, நம்ம இருக்கக்கூடிய டைமிங்கை எப்படி செப்பரேட் பண்ணி படிக்கிறோம் அப்படிங்கிறது தான். சரிங்களா? ஸோ உங்களுக்கு கன்வீனியன்ட் ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து ஷெடியூல் வந்து போட்டுங்க. ஸோ எனக்கு தெரிஞ்ச மாதிரி நான் வந்து ஒன்று கொடுத்துருக்கேன், ஒர்க்கிங் அண்டு நான் ஒர்க்கிங் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இன்னும் ஒரு சில பேருக்கு இதில் எந்த டைமில் என்ன படிக்கலாம் அப்படின்னுமே ஒரு சில பேருக்கு டவுட் இருக்கும். ஸோ எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு சொல்கிறேன். உங்களுக்கு அது எது கன்வீனியன்ட்டோ அது எல்லாமே பார்த்துங்க. மோஸ்ட்லி எல்லாமே நமக்கு தெரிஞ்சது தான். சரிங்களா? அதனால் உங்களோட ப்ரிப்ரேஷனை நாளைக்குன்னு சொல்லாதீங்க. நம்ம ஏற்கனவே நோட்டிஃபிகேஷன் வரதுக்கு முன்னாடியுமே நிறைய டைம் சொல்லியிருக்கோம், நிறைய வீடியோஸில். ஒரு சில பேர் வந்து திருப்பியுமே சொல்லியிருக்காங்க, என்ன சொன்னதே சொல்லிட்டு இருக்கீங்க, அதாவது நோட்டிஃபிகேஷன் முன்னாடி படிங்கன்னு சொல்லிட்டு, நோட்டிஃபிகேஷன் வருமா வராதா அப்படின்னு சொல்லி டவுட்லேயே நிறைய பேர் இருந்தாங்க. இன்னும் இன்னைக்கு நோட்டிஃபிகேஷன் வந்தது நிறைய பேர் ஷாக்கிங்காக இருப்பாங்க. அடடா, ஆகஸ்ட் தானே சொல்லியிருந்தாங்க, ஆனால் ஜூலையிலே வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கடுத்து இப்போ அதிகமாக கமெண்ட் பண்ணக்கூடியது என்னென்னா, போஸ்டிங் வந்து இன்க்ரீஸ் ஆகுமா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கான வாய்ப்புமே இருக்குது. ஏன்னா இது வந்து இப்போதைய வேக்கண்ட்டில் இதுக்கு முன்னாடியே நிறைய இருக்குது. ஸோ இப்போ கவுன்சிலிங்லேயே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 3700 போஸ்ட்டுக்கு மேலே வேக்கண்ட் எல்லாமே காமிச்சிருக்காங்க. சரிங்களா? அதனால் அது வந்து இன்க்ரீஸ் ஆகட்டும், அல்லது வந்து இப்படியே கூட இருக்கட்டும். நம்மளோட ப்ரிப்பரேஷனை 100% எஃபோர்ட் எடுத்து செய்வோம். நம்ம டாப் ரேங்கில் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. சரிங்களா? ஸோ ஃபஸ்ட்டு நான் ஒர்க்கிங் பார்த்துருவோம். ஒர்க்கிங் பீப்புளாக இருந்தால் உங்களுடைய சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி பார்த்துங்க. இந்த 2 மந்த்து சரிங்களா, ஃபுல் எஃபோர்ட் எடுத்து நான் படிக்க ரெடியாக இருக்கேன், ஃபேமிலி சுச்சுவேஷன்லாம் பரவாயில்ல, பார்த்துக்கலாம், சமாளிச்சுக்கலாம் அப்படின்னா, நீங்கள் எதனாச்சும் ஒர்க் போயிருந்தீங்கன்னா ஸ்டாப் பண்ணிவிட்டு என்ன பண்ணுங்கள், படிங்க. இது என்னுடைய சஜஷனு. இல்லை நான் வந்து அது கஷ்டம், இருந்தாலும் நான் படிச்சிருவேன் அப்படின்னு சொல்லி கான்ஃபிடெண்ட்டாக இருந்தீங்கன்னா அவங்களுக்கு ஏற்ற மாதிரி டைமிங் பார்த்துங்க. சரிங்களா? ஏன்னா நான் மார்னிங்கில் 4:30லேருந்து 6 o'clock வரைக்கும் கொடுத்துருக்கேன், 1:30. அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஒர்க்குக்கு கிளம்புறது, ஏன்னா எல்லாமே டீச்சிங் ப்ரொஃபஷனில் இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது. ஒரு சில வேறு ஜாப் கூட போயிட்டுருக்கலாம். ஸோ அதுக்கடுத்து நைட்டில் பார்த்தீங்கன்னா, நீங்கள் என்ன தான் பண்ணாலும் 8லேருந்து ஒரு 11 மணி வரைக்கும் சரிங்களா, ஒரு 3 hours நீங்கள் அதை வந்து மாற்றிக்கணும். 8 to 9, அதுக்கடுத்து 9 to 10, 10 to 11. ஸோ ஒர்க் போயிட்டு வந்து படிக்கிறது ரொம்ப கஷ்டம்தான், அது எனக்கு தெரியும். அதனால் நான் சொல்கிறேன், உங்களுக்கு ஏற்ற மாதிரி பார்த்துங்க. ஸோ இப்போ நான் ஒர்க்கிங்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒரு சில பேர் கிளாஸஸ் வந்து போவீங்க. ஸோ இந்த கிளாஸ் போகிறது மோஸ்ட்லி சாட்டர்டே சண்டே தான் என்ன பண்ணுவாங்க போவாங்க. ஒரு சில பேர் ஆன்லைன் கிளாஸஸ் இந்த மாதிரி கூட என்ன பண்ணலாம், அட்டன் பண்ணலாம். ஸோ நான் வந்து இப்போ ஃப்ரீயாக படிக்கிறேன் அப்படின்னா அவங்களுக்கான டைமிங் பார்த்துங்க. ஸோ ஃபஸ்ட்டு நான் மார்னிங் 5 o'clockலேருந்து கொடுத்துருக்கேன். சரிங்களா? இல்லை நான் 4 o'clockனாலும் ஓகே உங்களுக்கு. ஸோ மினிமம் ஸ்லீப்பிங் ஹவர்ஸ் 6 to 7, இதுவே கம்மியாக தான் சொல்லியிருக்கேன். 7 to 8 ஓகே. 6 to 7 ஹவர்ஸ் ஸ்லீப்பிங் ஹவர்ஸ் நீங்கள் உங்கள் ஷெடியூலில் இருக்கட்டும். ஸோ 5 to 7 மார்னிங் 2 hours இருக்குது. ஸோ இந்த மார்னிங்கில் ஃப்ரெஷ்ஷாக இருக்கக்கூடிய கண்டென்ட்டு, உங்களுடைய மேஜர் சப்ஜெக்ட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள், படிங்க. சரிங்களா? ரொம்ப முக்கியம் மேஜர்ஸு. ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா 7 to என்ன இருக்குது அப்படின்னா 7 to 10 வரைக்கும் இங்கே டைம் ஃப்ரீயாக தான் இருக்குது. எனக்கு எந்த ஒரு வேலையுமே இல்லை. சரிங்களா? எனக்கு வந்து சாப்பிட்ற வேலை மட்டும்தான். எனக்கு சமைச்சு எல்லாமே கொடுத்துருவாங்க. இல்லை நான் கடையில் சாப்பிட்டுட்ருக்கேன். எனக்கு வந்து அந்த ப்ரிப்ரேஷன்லாம் இல்லை. ஏன்னா ஒரு சில பேர் ரூமில் வந்து ஃபுட்டு ப்ரிப்ரேஷனுக்குன்னு இருப்பாங்க. ஒரு சில பேருக்கு அது எல்லாமே இருக்காது. ஸோ அந்த மாதிரி எனக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படின்னா, நீங்கள் வந்து 7 to 8 வந்து உங்களுடைய மார்னிங் ப்ரிப்ரேஷனுக்கு வந்து டைம் எடுத்துக்கிட்டு, மீதி 8 to 10 கூட நீங்கள் என்ன பண்ணலாம், 2 hours ப்ரிப்பேர் பண்ணலாம். சரிங்களா? இந்த 8 to 10 பார்த்துங்க. ஸோ நான் இங்கே வந்து என்ன கொடுத்துருக்கேன்னா 10 to 1 வரைக்கும் கொடுத்துருக்கேன், 3 hours. ஸோ எவ்ரி 1 hours ஒன்ஸ் அல்லது ஒரு 15 minutesக்கு ஒன் டைமு 10 minutes மட்டும் போதும். தயவு செஞ்சு மொபைல் எதுவும் பார்க்க தேவையில்ல. ஸோ மொபைல் பார்க்கறதுக்குனே நீங்கள் தனியாக ஒரு 1/2 hour கூட ஒதுக்கிக்கிங்க. சரிங்களா? அது ஏன்னா திடீர்னு ஸ்டாப் பண்ணால் நமக்கு கொஞ்சம் கஷ்டமாக கூட இருக்கும். இந்த 30 minutesஸை நீங்கள் தனியாக டைமிங்கில் ஒதுக்கிங்க. ஈவினிங் அல்லது மதியம் லஞ்சு சாப்பிட்டு அந்த மாதிரி டைமில் நீங்கள் என்ன பண்ணீங்க, ஒதுக்கிக்கோங்க. ஸோ அதனால் தயவு செஞ்சு அந்த 10 minutes கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகுங்க, ரெஸ்ட் எடுங்க, சும்மா உட்காருங்க, ஒரு வாக்கிங் போங்க, இல்லை வெளியே பாருங்கள். சரிங்களா? வேடிக்கை பாருங்கள். கதவு ஜன்னல் ஓரத்தில் உட்காந்து படிச்சிருந்தீங்கன்னா வெளியில் எதனாச்சும் மரங்கள் இருந்துச்சுன்னா அதை கூட என்ன பண்ணுங்கள், பார்த்துட்டு இருங்க. அந்த மொபைல் எடுத்தோம் 2 ரீல்ஸ் பார்த்துட்டு வச்சுருவோம்னு சொல்லிட்டு வச்சோம் அப்படின்னா கண்டிப்பாக முடியாது. அதனால் நீங்கள் பார்த்துங்க. சரிங்களா? இங்கே நம்ம வந்து 3 hours கொடுத்துருக்கோம். ஸோ இங்கேயும் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா உங்களுடைய மேஜர் சப்ஜெக்ட் என்ன பண்ணலாம்,
படிக்கலாம் சரிங்களா. ஆஃப்டர்நூன் பார்த்தீங்க அப்படின்னா 1 to 3 ஓ கிளாக் வரைக்கும் ரெஸ்டிங் டைம் மாதிரி கொடுத்துருக்கேன். நீங்கள் லஞ்சு சாப்பிட்டு சின்னதாக தூங்குற மாதிரினாலும் என்ன பண்ணுங்கள், தூங்குங்க, ஒரு பிரச்சனையும் இல்லை சரிங்களா. ஐயோ இருக்கிற டைமிங் வந்து நமக்கு போயிடுமே அப்படின்னு சொல்லிட்டு இல்லை, மைண்டை ரிலாக்ஸாக ஃபஸ்ட்டு வச்சுங்க. ஏன்னா ஸ்லீப்பிங் லெஸ்ஸாக படித்ததுனாலே நான் நிறைய சஃபர் ஆகியிருக்கேன் சரிங்களா. அதனால் நீங்கள் வந்து என்ன பண்ணுங்கள், ரெஸ்ட் எடுங்க. ஸோ அதுக்கடுத்து 3 to 6 சரிங்களா. இந்த டைம் உங்களுக்கு வந்து எஜுகேஷன் சைக்காலஜி நான் வந்து கம்ப்ளீட் பண்ணல, நான் வந்து கம்ப்ளீட் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா 1 hour or 2 hours நீங்கள் வந்து என்ன பண்ணுங்கன்னா எஜுகேஷன் சைக்காலஜி என்ன பண்ணுங்கள், படிங்க. ஸோ அதுக்கடுத்து மீதி இருக்கக்கூடிய 1 hours எதனாச்சும் எம்சிக்கு வந்து என்ன பண்ணுங்கள், எழுதி பாருங்கள். எனக்கு தூக்கம்லாம் வராத மாதிரி இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து என்ன பண்ணுங்கள், 1 hour எம்சிக்கு அந்த மாதிரி டெஸ்ட் எழுதி பாருங்கள், சின்னதாக ஒரு டெஸ்ட்டு. ஸோ அதுக்கடுத்து ஈவினிங்கில் சரிங்களா, இங்கே வந்து 6 to 8 வரைக்கும் 2 hours ஃப்ரீயாக தான் இருக்குது. ஸோ அந்த நீங்கள் ஃப்ரீ ஹவர்ஸில் நீங்கள் மொபைல் பார்க்கலாம், இல்லை வேறு எதனாச்சும் என்ன பண்ணலாம், யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி கூட பார்த்துக்கலாம். அது உங்களுடைய சாய்ஸ். இல்லை நீங்கள் இதையும் ஸ்டடிக்கு எடுத்துக்கிற மாதிரினா இங்கே எஜுகேஷன் சைக்காலஜி என்ன பண்ணி வச்சிங்க, ஆட் பண்ணி வச்சிங்க. ஸோ அதுக்கடுத்து 8 to 11. ஸோ இதில் 8 to 11ல் 10 to 11 கண்டிப்பாக நீங்கள் இயர் கொஷின்ஸ் வந்து என்ன பண்ணுங்கள் பாருங்கள். எவ்ரிடே சரிங்களா, 10லேருந்து 11 மணி வரைக்கும் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா உங்களுடைய இயர் கொஷின்ஸ் வந்து கண்டிப்பாக பாருங்கள். அல்லது 2 hours கூட நீங்கள் பார்க்கலாம் சரிங்களா. 9 to 11 கூட நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா உங்களுடைய இயர் கொஷின்ஸ் வந்து பார்க்கலாம். 9லேருந்து 11 மணி வரைக்கும் 2 hours நீங்கள் என்ன பண்ணுங்கள், இயர் கொஷின்ஸ் பாருங்கள். ஸோ 7 to 8 அல்லது 8 to 9 வந்து என்ன பண்ணுங்கன்னா எஜுகேஷன் சைக்காலஜியில் கண்டினியூ பண்ணுங்கள் சரிங்களா. ஒரு 2 hours போதும் ஒரு நாளைக்கு. இங்கே ஒரு 1 hours, அதே போல் இங்கே ஆஃப்டர்நூனில் என்ன பண்ணுங்கள் ஒரு 1 hours. இந்த மாதிரி உங்களுடைய டைமிங் வந்து பிரிச்சிங்க அப்படின்னா இதில் ஏகப்பட்ட ஹவர் ஃப்ரீயாக தான் கொடுத்துருக்கு. இங்கே ஒரு 2, இங்கே ஒரு 3, 5, அதுக்கடுத்து இங்கே ஒரு 3, 8, இங்கே ஒரு 3 சரிங்களா. இது வந்து 11 hours உங்களுக்கு வந்து என்ன பண்ணால் கிடைக்கும் சரிங்களா. அதை தாண்டி இங்கே வந்து 8 to 9ல் கொஞ்சம் இருக்குது. அதுக்கடுத்து இங்கே ஈவினிங் 6 to 8ல் கொஞ்சம் இருக்குது. இது எல்லாமே சேர்த்திங்கன்னா உங்களுக்கு 12 to 13 hours வந்து என்ன பண்ணும் கிடைக்கும் சரிங்களா. அது உங்களுக்கு ஏற்ற மாதிரி இந்த ஷெடியூலை என்ன பண்ணி வச்சுங்க, மாற்றி வச்சுங்க, கன்வீனியண்ட்டாக இருக்கிற மாதிரி. ரொம்ப ரொம்ப முக்கியம், உங்களுக்கு எது கன்வீனியண்ட்டோ அதுக்கேற்ற மாதிரி மாறுங்க. ஏன்னா எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி சூழ்நிலை இருக்காது. ரூமில் இருந்தால் சமைச்சு சாப்பிட்ற மாதிரி இருக்கும், இல்லை ஹவுஸ் ஒய்ஃப் இந்த மாதிரி இருந்தாங்க அப்படின்னா வீட்டில் இருக்கிறவங்களுக்கு ஃபுட்டு ப்ரிப்ரேஷன் பண்ணுற மாதிரி இருக்கும், வீட்டில் இருக்க ஒர்க்கு இதெல்லாமே என்ன பண்ணுற மாதிரி இருக்கும், செய்கிற மாதிரி இருக்கும் சரிங்களா. அதனால் உங்களுடைய சுச்சுவேஷனை பார்த்துங்க. ஸோ மோஸ்ட்லி மேஜர்ஸ் வந்து ஃபார்னூனில் என்ன பண்ணுறங்க முடிச்சிருங்க சரிங்களா. மேஜர்ஸ் இதெல்லாமே பாருங்கள். ஸோ ஆஃப்டர்நூனில் வரும்போது உங்களுக்கு டயர்டாக ஃபீல் பண்ணுறப்ப எஜுகேஷன் சைக்காலஜி இதெல்லாமே என்ன பண்ணுங்கள் பாருங்கள். ஸோ ஈவினிங் கண்டிப்பாக சரிங்களா 9 to 11 அல்லது 9 to 10 அல்லது 10 to 11. ஸோ ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸு கண்டிப்பாக பாருங்கள். அது ஒரு செட்டு வந்து என்ன பண்ணி வச்சிங்க, எடுத்து வச்சிங்க. ஸோ அதுக்கடுத்து ரொம்ப முக்கியம், ஏதாவது ஒரு 1 hours நீங்கள் வந்து என்ன பண்ணுங்கன்னா டெஸ்ட் எழுதி பாருங்கள். எம்சிக்யூ கொஷின்ஸ் வந்து டெஸ்ட் எழுதி பாருங்கள். அல்லது ஏற்கனவே நடந்த டெஸ்ட் கொஷின்ஸ் வந்து எதனாச்சும் இருந்துச்சுன்னா அந்த டெஸ்ட் கொஷின்ஸ் வந்து என்ன பண்ணுங்க பாருங்கள் சரிங்களா. அதெல்லாமே ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ தொடர்ந்து கண்டினியூவாக ப்ரிப்பேர் பண்ணுங்கள். நமக்கான சக்ஸஸ் போதும். இந்த 60 நாள் 80 நாள் டைமிங்கே வந்து நமக்கு என்னவாக தான் இருக்கும் அப்படின்னா போதுமானதாக இருக்கும். ஸோ நான் நெக்ஸ்ட் வீடியோவில் ஒவ்வொரு நாளைக்கும் என்ன படிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு ஷெடியூலோடு கொடுக்குறேன் சரிங்களா. இதில் வந்து டேட்டு உங்களுக்கு ஏற்ற மாதிரி அதில் என்ன பண்ணி வச்சிங்க, ஃபில் பண்ணி வச்சிங்க. இது ஆல்ரெடி நம்ம அப்டேட் பண்ணோம். உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் இதில் வந்து ஃபில் பண்ணி வச்சுட்டு படிங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வேணும்னா இதோட லிங்க் கூட நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன் சரிங்களா. இதில் டே 1, டே 2 இந்த மாதிரி என்ன பண்ணி வச்சிங்க போட்டு வச்சிங்க. இதில் என்னென்ன படிக்கணும் அப்படிங்கிறத போடுங்க. ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் பண்ண வேண்டியது என்னென்னா 1 டே என்ன படிக்க முடியும் சரிங்களா, எந்தெந்த டைமில் படிக்கலாம் அப்படிங்கிறத ஒரு பேப்பரில் எழுதி என்ன பண்ணி வச்சுருங்க, ஒரு இடத்துல ஒட்டி வச்சுருங்க அல்லது உங்கள் நோட்டில் வச்சுங்க. ஸோ அதுக்கடுத்து 1 வீக்குக்கு இந்த வாரம் என்னென்ன படிக்கலாம், ஸோ நெக்ஸ்ட்டு 1 மந்த்துக்கு என்னென்ன படிக்கலாம் அப்படிங்கிறத என்ன பண்ணி வச்சிங்க, நோட் பண்ணி வச்சிங்க. ஸோ கண்டினியூவாக இந்த 2 மந்த்து நம்ம என்னென்ன படிக்க போகிறோம், 2.5 மந்த்து என்னென்ன படிக்க போகிறோம் அப்படிங்கிறது என்ன பண்ணுங்கள், ஒரு ஷெட்யூல் போட்டு வைங்க. ஸோ உங்களுடைய ஷெட்யூல் ரிவிஷனுக்கு ஏற்ற மாதிரி என்ன பண்ணணும் இருக்கணும் சரிங்களா. அதனால் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் எனக்கு தெரிஞ்ச மாதிரி ஒரு ஷெட்யூல் வந்து அப்டேட் பண்ணுறேன். அது வந்து பாருங்கள். இந்த வீடியோ எந்தளவுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு ஏதாவது டவுட்டாக இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள் சரிங்களா. ரொம்ப முக்கியம் என்னென்னா உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இந்த ஷெடியூலை வந்து என்ன பண்ணி வச்சிங்க, ஆல்டர்னேட் பண்ணி வச்சிங்க. ஸோ விடாமுயற்சியே வெற்றி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ தொடர்ந்து முயற்சி பண்ணுங்கள், நமக்கான சக்ஸஸ் வந்து தெரியும்.
நமக்கான காம்படிட்டர்ஸ் எவ்வளோ பேர் இருக்காங்க அப்படிங்கிறத நமக்கு என்ன பண்ணோம் தெரியும். சரிங்களா? ஏன்னா நம்ம வந்து போட்டியாளர்களை முன்னாடி வச்சு தான் இப்போ நம்ம ஒரு சென்டருக்கு போகிறோம் அப்படின்னா அங்கே 100 பேர் இருக்காங்கன்னா 100 பேருமே நம்ம காம்படிட்டர்ஸ் தான். 100 சென்டர் இருக்குன்னா அப்போ வந்து 100 சென்டரில் இருக்கவங்களும் நமக்கான காம்படிட்டர்ஸ் தான். சரிங்களா? நமக்கு தேவையானது ஒரு போஸ்டிங். அதனால் மற்றவங்க அதையோ அது படிச்சிட்டாங்க, இது கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. நிறைய பேர்கிட்ட இப்போ பார்த்தீங்கன்னா ஃபோன் பண்ணி கேட்பாங்க, இத்தனை யூனிட் நீ எத்தனை யூனிட் படிச்சிருக்க, நான் எத்தனை யூனிட் படிச்சிருக்கேன், ஐயோ அவங்க வந்து அவ்வளோ படிச்சிட்டாங்க, ஐயோ நான் இன்னும் இது படிக்கவே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் பதட்டப்படுவாங்க. ஏன்னா நோட்டிஃபிகேஷன் வந்த பிறகு இது எல்லாமே சகஜம்தான். ஒரு 2 நாளைக்கு இருக்கும், அதுக்கப்புறம் அதுவே குறைஞ்சிரும். அதனால் தயவு செஞ்சு யார்ட்டையும் எதுவும் கால் பண்ணி டவுட்டு கேளுங்க. சரிங்களா? நீ எத்தனை யூனிட் படிச்சிட்ட, என்ன படிச்சிருக்க, எவ்வளோ கம்ப்ளீட் பண்ணியிருக்க அப்படின்னு கேட்டு நீங்கள் உங்களுக்கு காம்ப்ளிகேட்டடை உருவாக்கிக்காதீங்க. சரிங்களா? ஏன்னா அதுவே நமக்கு ஒரு ஃபீலிங் ஆகிடும். ஐயோ அவங்க படிச்சிட்டாங்களா, அப்போ அவங்க வந்து சீக்கிரம் முடிச்சுட்டு சீக்கிரம் ரிவிஷனுக்கு போயிடுவாங்க, நம்ம இன்னும் இவ்வளோ படிக்கணும், இந்த இது படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு என்ன வரும் அப்படின்னா ஒரு கான்ஃபிடென்ட் லெவல் குறையும். சரிங்களா? அதனால் நம்மளை நாமே என்ன பண்ணிக்க தேவையில்ல அப்படின்னா கான்ஃபிடென்ட் லெவல் குறைக்க தேவையில்ல. ஸோ உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு சொல்கிறேன். ஸோ கைட் பண்ண நான் ரெடியாக இருக்கேன். தேங்க்யூ ஆல்.